நீங்க தான் அவதார புருஷனா? பிறகு என்ன அலமேலு புருஷனா? அவதார புருஷன் தானே ஐயா. அவதார புருஷன் சொல்றீங்க, ஆபீஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆடு மாடு வைத்து கொண்டிருந்தால் தான் அவதாரங்கள் என்று ஒப்புக்கொள்வீர்களோ? கால மாற்றத்திற்கு தகுந்தாற் போல் அவதாரங்களும் மாறும். உங்களை அவதார புருஷன் நாங்க எப்படி நம்புறது? மனநிலை பிறழ்ந்தவர்களை எல்லாம் மகான் என்று சொல்லி மண்டியிட்டு பாத பூஜை செய்கின்றீர்கள். என்னை அவதார புருஷனாக ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அது இல்லைங்க, அவதார புருஷனை ஏதாவது அற்புதங்கள் பண்ணணும்ல. நான் தினமும் ஏதாவது ஒரு அற்புதம் செய்து கொண்டுதானே இருக்கின்றேன். அப்படி என்ன பெருசா அற்புதங்கள் பண்றீங்க? ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள் கரையை தாண்டி வந்து உலகத்தை அழித்து விடாமல் காத்து கொண்டுதானே இருக்கின்றேன். அப்ப சுனாமி வந்து சுருட்டிட்டு போனதெல்லாம்? அது நான் கண்ணசந்த நேரத்தில் கைமீறி போன விஷயம். எப்படி எல்லாம் கதை விடுறாங்க பாரு. சரி, அவதார புருஷன் சொல்றீங்க, நாட்டுல இவ்வளவு அக்கிரம அநியாயம் நடக்குது, இதை ஏன் நீ தடுக்கிறதில்ல? இது அவர் செய்த வினைக்கு தகுந்தபடி எதிர்வினை நடக்கின்றது. அதை நான் எப்படி தடுக்க முடியும்? அப்ப இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதா அபிராமி புருஷனோட வேலையா? சச்ச, அவதார புருஷனோட வேலையா? தர்மத்தை விட்டு விலகி அதர்மத்தை நோக்கி அகம்பாவத்தோடு அதிவேகமாக பயணிப்பவர்களை நான் என்ன செய்ய முடியும்? நீங்க தான் அவதார புருஷன் ஆச்சு, அப்படிப்பட்டவங்களை எல்லாம் நீங்க அழிக்கலாம்ல. அவர்களை எல்லாம் நாங்கள் அழிக்க வேண்டியது இல்லை. தான் என்ற கர்வத்தால் அகம்பாவத்தால் அவர்களாகவே அழிந்து விடுவார்கள். அவர்களது அழிவின் போது தர்மவான்களை காப்பதுதான் எங்களை போன்ற அவதார புருஷர்களின் வேலை. சரி, உங்களை அவதார புருஷன் நம்பினா எங்களுக்கு என்ன நன்மை? ஏராளமான நன்மைகள் இருக்கின்றது. உலக பேரழிவின் போது உங்களை எல்லாம் காப்பாற்றி முக்தி மோட்சம் கிடைக்க ஏற்பாடு செய்வேன். என்னமோ கடையில் கடன் போய் வாங்கி கொடுக்குற மாதிரி முத்து மோட்சம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றோம். சரி, இந்த உலகத்துக்கு என்னதான் சொல்ல வரீங்க? அன்பும் கருணையும் கொண்டவர்கள் காக்கப்படுவார்கள், ஆணவமும் அகம்பாவமும் கொண்டவர்கள் அழிக்கப்படுவார்கள், பின்பு புது உலகம் வளரும் என்று இப்படியேதான் பல பேர் சொல்லிட்டு தெரியுறான். இதுல நீங்க என்ன பெரிய அவதார புருஷன்? அசாத்தியமான சக்திகளை எல்லாம் பிரபஞ்சம் எனக்கு வழங்கி இருக்கின்றது. பிரளய காலத்திலே எனது பேராற்றல் வெளிப்பட்டு இந்த உலகத்தை வழிநடத்தும். அப்படி என்ன பெரிய அதிசய சக்தி உங்ககிட்ட இருக்குது கதை விடுறீங்க? என்ன இப்படி சொல்கிறீர்கள்? உலக நாடுகள் எல்லாம் பெருமளவில் அணுகுண்டுகளை தயாரித்து வைத்திருந்தும் அவற்றை எல்லாம் பயன்படுத்தி 3ஆம் உலகப் போர் வராமல் இதுவரை தடுத்து வருகின்றேனே, இது அதிசய சக்தி இல்லையா? ஓஹோ, இது வேறையா? ஓஹோ, அப்ப இதெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கிறது நீங்க தான்? ஆமாம், அதற்காக நான் மிகவும் சிரமப்படுகிறேன். அப்ப சூரியன் உதிக்கிறது மறைகிறதெல்லாம் நீங்க தான்? இல்லை, அது என் தகப்பனாரின் வேலை. அது யாரு? அவர்தான் அனைத்து உயிர்களையும் காக்கின்ற ஆதி பரம் பொருள். சரி, எல்லாருமே தன்னை கடவுள அவதாரம் சொல்லிட்டு இருந்தா இந்த உலகம் என்னதான் ஆகிறது? இது மிகவும் நல்ல விஷயம். எல்லா உயிர்களும் தன்னை கடவுளாக உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பிரபஞ்ச இயக்கமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தெளிவா குழப்புறானுங்கப்பா. உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. சரிங்க ஐயா, இதுவரையிலும் பேட்டி கொடுத்ததற்கு நன்றி. மிக்க நன்றி. உங்கள் தேடுதல் தொடரட்டும்.